அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் திரு சுமன் ஸ்ரீராமன். வணக்கம்மா. விஜயகாந்த் சுப்பிரமணியன் சுவாமி இவர்களுடைய சந்திப்பினுடைய பின்னணி என்னவாக இருக்கும் உங்கள் கருத்து? இல்ல, பின்னணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று அபிஷியலா அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிற விஷயம் அந்த டிஃபமேஷன் கேஸ், அவதூறு வழக்குகள் 2 பேர் மேலேயே நிறைய அவதூறு வழக்கு இருக்கு. அதை பத்தி எப்படி சமாளிக்கிறது, எப்படி கையாளுறது அப்படிங்கறத பத்தி பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு சுவாமி ஒரு ஹிண்ட்டும் கொடுத்திருக்காரு. அதாவது ஒரு 3வது அணி அமைவது மாநிலத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றியும் அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபியில இருக்கவும் இருக்காரு. அதே சமயத்துல நாளைக்கு அவருடைய கருத்துக்கள், பல கருத்துக்கள், முக்கியமா மீனவர் பிரச்சனை போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் கருத்துக்களை சொந்த கருத்துங்கிறாங்க பிஜேபி. அது அபிஷியல் பார்ட்டி பொசிஷன் கிடையாது. அதனால அவரை வச்சு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அவங்க திருப்பி சொல்லலாம், இது அவர் சொந்தமா போய் பேசிட்டு வந்தாரு, இது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை அல்ல. அதனால பாஜக அப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மீட்டிங்கை. மறைமுகமாக பாரதிய ஜனதா தான் சுப்பிரமணியன் சுவாமியை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, அதாவது அனுப்பி இருக்கலாம். அதாவது அவங்க அனுப்பினால் கூட அவர்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ் இவரை அனுப்புறது இல்லைன்னா, நீங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனோ இல்ல மாநில தலைமையிலிருந்து யாராவது அனுப்பினீங்கன்னா நாளைக்கு அது அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை என்று பொருள். ஆனால் சுப்பிரமணியம் சுவாமியை அனுப்பும் போது நாளைக்கு இது நல்லபடியா இது ஒரு சுமூகமான ஒரு முடிவு வந்தால் இது பேச்சுவார்த்தை என்று ஒப்புக்கொள்ளலாம். பிறகு இல்லை, சரியா பேச்சுவார்த்தை சரியாக செல்லவில்லை என்றால் நாளைக்கு அவர் சொந்தமாக போய் சந்தித்தார், இதுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கறத அவங்க சொல்லிக்கலாம் இல்லையா? அதுக்காக ஒரு 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 ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், இருக்கும். அதுதான் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது, ஆனால் இருக்கலாம். ஒருவேளை நாம் யூகிப்பது போல பாரதிய ஜனதாவும் தேமுதிகவும் கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணியினுடைய பலம் எப்படி இருக்கும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும்? இல்ல, இது அவங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் ஓரளவுக்கு நெருக்கமான ஒரு உறவு தான் மத்தியில் இருக்கிறது. அது நிச்சயமாக தேமுதிகவுடன் ஒரு கூட்டணி வைத்தால் கூட அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் தேமுதிகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு போகாமல் தடுத்து அதிமுகவுக்கு உதவுவதாகத்தான் இருக்கும் பார்க்கணுமே தவிர, பாஜகவும் தேமுதிகவும் சேர்ந்தால் அதிமுகவை தோற்கடிக்குமா என்றால் தோற்கடிக்காது.